ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஹைதராபாத்ல எஸ்ஆர்ஹெச்க்கும் சிஎஸ்கேவுக்கும் மேட்ச் நடக்க இருக்கு. ஹைதராபாத் பிட்ச் பேட்டிங்க்கு சாதகமா இருக்கிறதுனால சிஎஸ்கேவோட பவுலிங் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேவோட பவுலரான முஸ்தபிசுர் ரஹ்மான் அடுத்த போட்டியில பவுலிங் போட மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது வரைக்கும் 3 மேட்ச்ல விளையாடி 2 மேட்ச் தோத்துருக்காங்க, 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட கேகேஆர் கூட ரொம்பவே கிட்ட போய் தான் தோத்தாங்க. அதுக்கப்புறமா மும்பை கூட பேட்டிங்ல பெரிய ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்ஹெச்க்கு இது ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால ஃபேன்ஸோட சப்போர்ட் எல்லாமே எஸ்ஆர்ஹெச்க்கு தான் சாதகமா இருக்கும். இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா நடராஜன் காயம் காரணமா கடைசி 2 மேட்சா விளையாடல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா நடந்த மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு நடராஜன். அதுக்கப்புறமா காயத்தால அடுத்த 2 மேட்ச் உட்கார வச்சிருக்காங்க. இதனால எஸ்ஆர்ஹெச் டீமோட டெத் பவுலிங் ரொம்பவே சுமாரா இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வீரர் நடராஜனுக்கு 33வது பிறந்த நாளை கொண்டாடி வந்துட்டு இருக்காரு. ஹைதராபாத்ல இதுக்கான பார்ட்டியும் நடந்திருக்கு. இந்த பார்ட்டியில நம்ம தல அஜித் குமாரும் கலந்துக்கிட்டு நடராஜனுக்கு கேக்கும் ஊட்டி விட்டுருக்காரு. இந்த பிக்சர் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே நடராஜன் கூட நல்ல நட்புல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன், யோகி பாபு இவங்க எல்லாருமே நடராஜன் கூட இருந்த போட்டோஸ் எல்லாமே வெளியாச்சு. இப்போ நம்ம தல அஜித் குமார் நடராஜனோட பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிட்டு அவருக்கு கேக் ஊட்டுற போட்டோ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு.